குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் உள்ள தாவர உலகம் அந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தாவரங்களில் பூஞ்சை நோய்கள், தாவரங்களில் ஏற்படுற பூஞ்சை நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோட நோய் உயிரி வந்து பார்த்தோன்னா ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம்ன்றது வந்து பருத்தியில் ஏற்படுகிற வாடல் நோயை ஏற்படுத்தும். அதாவது ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம்ங்கிறது பருத்தியில் வாடல் நோயை ஏற்படுத்துகிற ஒரு பூஞ்சை. அடுத்தது வந்து செர்கோஸ்போரா பொர்சனேட்டா, அது வந்து வேர்க்கடையில் டிக்கா நோயை ஏற்படுத்தும். அடுத்தது கோலிட்டோட்ரைக்கம் ஃபல்கேட்டம், இது வந்து கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்துது. அடுத்தது பைரிகுலேரியா ஒரேசே, இது வந்து நெல்லில் ஃப்ளாஸ்ட் நோயை ஏற்படுத்துது. அடுத்தது அல்புகோ கேண்டிலா, இது வந்து முள்ளங்கியில் வெண்துரு நோயை ஏற்படுத்துகிற ஒரு பூஞ்சை. அடுத்தது மனிதர்களில் ஏற்படுத்துகிற பூஞ்சையால் ஏற்படுற நோய் பார்க்க போகிறோம். இதில் வந்து ட்ரைகோபைட்டான் இனம் வந்து அந்த பூஞ்சை வந்து உருளை புழுக்கள், அதாவது வட்ட வடிவமான தடிப்புகள் தோலில் தோன்றும் இல்லையா, அதை ஏற்படுத்துகிற நோய், பூஞ்சையால் வர நோய். அடுத்தது மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர், இது வந்து பொடுகு ஏற்படுத்துகிற ஒரு பூஞ்சை. அடுத்தது டீனியா ஃபெடிஸ், இது வந்து கால் பாதத்தில் ஏற்படுத்துகிற ஒரு பூஞ்சையால் வர ஒரு நோய். அடுத்தது பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். பாசிகள் வந்து தற்சார்பு ஊட்ட உயிரியாக இருக்கும், பூஞ்சைகள் வந்து பிறசார்பு ஊட்ட உயிரியாக இருக்கும். பாசிகள் வந்து நிறமியை கொண்டு இருக்கும், பூஞ்சைகள் வந்து நிறமிகள் இல்லாமல் இருக்கும். பாசிகள் வந்து சேமிப்பு உணவுப் பொருள் வந்து ஸ்டார்ச் இருக்கும், பூஞ்சைகளில் வந்து சேமிப்பு உணவுப் பொருட்கள் வந்து கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய், இது வந்து பூஞ்சையில் வர உணவுப் பொருள் சேமிப்பு. அடுத்த பாசிகள் வந்து சில பாசிகள் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பு கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு வந்து சைனோபாக்டீரியா, அது வந்து நாஸ்டாக், அனாஃபினா, இவங்க வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பு கொண்ட பாசிகள். அடுத்த பூஞ்சைகள் பார்த்தோன்னா எல்லா பூஞ்சைகளுமே யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு வந்து அகாரிகஸ். ப்ரோகேரியாட் யூகேரியாட் ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு பாசிகள் பூஞ்சைகளில். அடுத்தது ப்ரையோஃபைட்டா அண்டு டெரிடோபைட்டா, இதுக்குள்ள வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். ப்ரையோஃபைட்டா வந்து தாவர உடலத்தை வந்து வேர், தண்டு, இலை என பிரிக்க முடியாதனால இவங்க வந்து தாலோஃபைட்டு வகையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ப்ரையோஃபைட்டு வந்து தண்டு, வேறு, இலைன்னு அது பிரிக்க முடியாது. டெரிடோஃபைட்டு வந்து வேறு, தண்டு, இலைன்னு பிரிக்கலாம். அதில் ப்ரையோஃபைட்டுகள் வந்து இருவாழ்விகளாக இருக்கும், அதாவது நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும் ப்ரையோஃபைட்டுகள். டெரிடோஃபைட்டுகள் வந்து நில தாவரங்களாக மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ரையோஃபைட்டுகளுக்கு வந்து கடத்தும் திசுக்கள் இருக்காது. டெரிடோஃபைட்டில் வந்து கடத்தும் திசுக்கள் வந்து இருக்கும். கடத்தும் திசுக்கள்னால் சைலம் ஃப்ளோயம், உணவை கடத்துறது, நீரை கடத்துறது, இதெல்லாம் வந்து டெரிடோஃபைட்டில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த ப்ரையோஃபைட்டில் வந்து தாவர உடலத்தின் ஓங்கு நிலையானது கேமிட்டோஃபைட்டாக தான் இருக்கும். டெரிடோஃபைட்டில் பார்த்திங்கன்னா தாவர உடலத்தின் ஓங்கு நிலையானது ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். இதில் கேமிட்டோஃபைட், இதில் வந்து ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். அடுத்த ப்ரையோஃபைட்டில் வந்து ஸ்போரோஃபைட் தலைமுறையானது கேமிட்டோஃபைட் தலைமுறையை சார்ந்தாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து ரெக்ஸியா. டெரிடோஃபைட்டில் வந்து கேமிட்டோஃபைட் தலைமுறை வந்து ஸ்போரோஃபைட் தலைமுறையை சார்ந்து இருக்காது. எடுத்துக்காட்டு செலாஜினெல்லா. அடுத்தது கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா புக்கு பின்னாடி, அது வந்து பாசிகள் பச்சையம் கொண்டுள்ள எளிமையான ஒரு தற்சார்பு தாவரம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒட்டுண்ணிகளில் பிற உயிர்களில் இருந்து உணவை உறிஞ்சி வேர்கள் உள்ளன. அடுத்த ப்ரையோஃபைட்டா பிரிவில் கேமிட்டோஃபைட் சந்ததியின் தாலஸ் வந்து ஓங்கு தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதலாவது உண்மை தாவரங்கள் வந்து டெரிடோஃபைட்டுகள். இந்த தாவரங்கள் கடத்தும் திசுக்களை கொண்ட பூவா தாவரங்கள் தான் இந்த டெரிடோஃபைட்டுகள். இந்த ஜிம்னோஸ்பெர்ம் வந்து திறந்த விதை தாவரங்களாக இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வந்து மூடிய விதை தாவரங்களாக இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து இரு விதை இலை மற்றும் ஒரு விதை இலை தாவரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 2 வார்த்தைகளை கொண்டு அறிவியல் முறையில் தாவரங்களுக்கு பெயரிடும் முறை வந்து இருசொல் பெயரிடும் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த குப்பை மேனியோட இலையிலிருந்து பெறப்படும் பசை தோலில் உள்ள தீக்காயத்துக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. தூதுவளையோட இலைகள், மலர்கள், கனிகள் இதெல்லாம் இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது.